ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 months பிஃபோர் நான் ஒரு ஸ்டாக் நான் பை பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக் இப்போ எந்த இடத்துல இருக்குது, நான் அந்த ஸ்டாக் நான் எங்கே பை பண்ணியிருந்தேன் அண்டு எந்தெந்த இடத்துலலாம் நான் செல் பண்ணியிருந்தேன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா சிபி ப்ளஸ். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாக் டபுளாகவே ஆயிடுச்சு நான் பை பண்ண இடத்துல இருந்து. இந்த ஸ்டாக் தான் சிபி ப்ளஸ். இந்த ஸ்டாக் நான் எங்கே பை பண்ணியிருந்தேன், இது நியூலி ஐபிஓ ஸ்டாக். இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் தான் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ வந்ததுலேருந்தே ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இது ஃபெப்ரவரியிலலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செம்ம டவுனில் இருந்துச்சு. அப்பயுமே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டவுன் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கப் ஃபார்மேஷன் தான் நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு. டவுன் பெருசாக எதுவுமே ஆகலை. அதனால தான் மார்க்கெட் நல்ல டவுனில் இருக்கும் போதுமே ஒரு ஸ்டாக் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குதுன்னா அந்த ஸ்டாக்கு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன காசுனாலனா அந்த ஸ்டாக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஃபால் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்டாக் ஃபால் ஆகலான்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ட்ராக்ஷன் பார்க்கலாம். இது எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஆல்மோஸ்ட் 22% உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரா டவுன் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் டைம் பார்க்குறோம். செகண்ட் டைம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11% தான் உங்களுக்கு கன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் 22% கன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11% தான் கன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. தேர்ட் டைம் பார்க்கலாம். லாஸ்ட் கன்ட்ராக்ஷன் இந்த கன்ட்ராக்ஷன் தான் வெறும் ஆல்மோஸ்ட் 6% தான் கன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு இந்த இடத்துல. அப்போனா என்ன, அது 22% இறங்கியிருக்கு, 11% இறங்கியிருக்கு, 6% இறங்கியிருக்கு. டோட்டலாக ஒரு வாட்டி இறங்கும் போதுமே கன்ட்ராக்ஷன் கம்மியாயிட்டே வருது. அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு, சப்ளை மார்க்கெட்டுக்கு வர்றது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டாக்குக்கு. ஓகேங்களா? அதனால இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த லைன் தெரியுதுங்களா, இதுதான் நம்மளோட பிரேக் அவுட் ஏரியா. கரெக்டாக நான் எந்த இடத்துல பை பண்ணேன்னா இந்த இடத்துல என்னைக்குன்னா கரெக்டாக 25th மார்ச் அன்னைக்கு நான் பை பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக். ஓகேங்களா? ஸ்டாக் பை பண்ண உடனே நல்லா கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போயிருந்தது. கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணுன்றதுக்காக நான் 9th ஏப்ரல் அன்னைக்கு டோட்டலாக நான் 2 ஸ்டாக் நான் பை பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 1740 லெவல்ஸில் 2 ஸ்டாக் நான் பை பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டாக் 9th ஏப்ரல் அன்னைக்கு ஆல்மோஸ்ட் எப்போ நான் செல் பண்ணேன்னா 1940க்கு ஆல்மோஸ்ட் 200 rupees ப்ராஃபிட்டுக்கு நான் செல் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டாக்கை. அண்ட் இன்னொரு ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அகைன் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகும்போது இன்னொரு ஸ்டாக்கை நான் எப்போ செல் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நான் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 1119 எல்லாத்துக்குமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் போடுறேன். பை பண்ண செல் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டுமே போடுறேன். ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல் எல்லாருமே சொல்கிறாங்க நான் இந்த ஸ்டாக்கில் 100% கேப்சர் பண்ணேன், 200% கேப்சர் பண்ணேன்னு. ஆனால் யாருமே இது வரைக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் நான் பார்த்தது இல்லை. அதுக்காக தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட போடணுன்றதுக்காக தான் நான் போடுறேன்னா. அது மாதிரி இந்த இடத்துல 24th ஏப்ரல் அன்னைக்கு நான் செல் பண்ணேன் செகண்ட் ஸ்டாக்கு. இது எதனால செல் பண்ணனா பியூர் ப்ராஃபிட் புக்கிங்காக தான் செல் பண்ணது. பட் நான் என்னத்துக்கு நான் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ஆல்மோஸ்ட் 110% ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துக்கு. பட் நான் அவசரப்பட்டு செல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எப்போ செல் பண்ணேன்னா ஒரு நிமிஷம், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 13% ப்ராஃபிட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நான் செல் பண்ணேன். அண்ட் செகண்ட் டைம் நான் செல் பண்ணும்போது அது எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்னா ஆல்மோஸ்ட் 34% கிட்ட ப்ராஃபிட்ல செகண்ட் டைம் நான் டோட்டலாக செல் பண்ணும் போது. பட் இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 110% கிட்ட ப்ராஃபிட்ல இருக்குது. நம்ம ஃபுல்லாக செல் பண்ணாமல் இருந்தோம்னா இதுக்கு தான் நம்ம ப்ராஃபிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 110% ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த இடத்துக்கு நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா எந்த இடத்துலையுமே செல் பண்ணணும். இதனால தான் எப்பவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றது. நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னா நான் மோஸ்ட்லி நான் எப்போ யூஸ் பண்ணுறேன்னா 50 டே கீழே 50 டே மூவிங் ஆவரேஜ். இந்த பிளாக் கலர்ல ஒரு லைன் போதில்ல, அதுதான் 50 டே மூவிங் ஆவரேஜ். அந்த ப்ளூ கலர்ல போடுறது 20 டே மூவிங் ஆவரேஜ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 டே கீழே கூட நமக்கு வரல. பட் நான் ஒரு பேனிக் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிடுமோன்னு நினைச்சு நான் இங்கே செல் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எப்போ பார்த்தீங்கன்னா 24th ஏப்ரல் வெறும் ஒரு 1 month தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே நான் செல் பண்ணிட்டேன், பேனிக் ஆகிட்டேன். பட் இந்நேரத்துக்கு நான் பேனிக் ஆகாமல் நான் செல் பண்ணாமல் இருந்தேன். இந்நேரத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நான் வந்திருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு டோட்டல் ஸ்டாக்குமே செல் பண்ணாமல் நான் ஹோல்ட் பண்ணுவேன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஆஃப் பொசிஷன்
ஆஃப் பொசிஷனை மட்டும் செல் பண்ணிட்டு பேலன்ஸ் ஆஃப் பொசிஷனை நம்ம ட்ரைல் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு லாங் மூவ், ஒரு பெரிய மூவ் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட்டையும் அது கிரியேட் பண்ணணும். நம்ம எல்லாமே வாங்கிட்ட ஒரு 2x 3xக்கே நம்ம செல் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு போர்ட்ஃபோலியோவில் பெரிய இம்பாக்ட் இருக்காது. அடுத்த ஓவரால் எண்ட் ஆஃப் தி இயர் வந்து நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸும் நமக்குமே இருக்காது அதில். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.